ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய பிரவீன் மென்னட் சாருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்குறோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் பிரணவ் கூட பிஸியாக இருந்தேன். அந்த ஸ்டோரி பற்றி ஒரு விளக்கம். ஸோ இந்த இடத்துல தனபாக்கியம் அப்படின்னு சீரியலோட டைட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஓகே, அதே சமயம் இந்த இடத்துல குளோபல் வில்லேஜர்ஸ், பிரவீன் மென்னட் சார், அப்புறம் நம்மளுடைய பிரியாத்தம்பி மேம், இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு புது சீரியல் வரப்போகுது. இது வந்து ஜூன் 17 பக்கத்துலேயே படப்பிடிப்பு ஆரம்பமாச்சு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருந்தது. என்னடா அது, பிக் பாஸ்க்கு முன்னாடியே வருது, அப்போ ப்ரைம் டைம் தான் இருக்கும். ஏன்னா குளோபல் வில்லேஜஸ், பிரவீன் மென்னட் சார், அப்புறம் நம்மளுடைய பிரியா தம்பி அப்படின்ட்டு இந்த காம்பினேஷன். இது மட்டும் இல்லை, இந்த சீரியலில் நம்மளுடைய பிரேம் அவர்கள், எஸ் நீ நான் காதலில் பண்ணியிருந்தார் இல்லையா, அவரும் குணா குமரன் அப்படிங்கிறவரும் ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தர்ஷனா, ரொம்பவே ஃபேமஸ், உங்களுக்கே தெரியும், தமிழும் சரஸ்வதியும் பண்ணியிருந்தாங்க. தர்ஷனாவும் இந்த சீரியலில் ஜாயின் பண்ணுறாங்க. பிக் பாஸ்லேருந்து செல்லம்மாவிலையும் ஹிட் கொடுத்து பிக் பாஸ்லையும் நல்ல பேர் எடுத்து நம்மளுடைய அன்ஷிதா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன். 2 ஹீரோயின்ஸ் பார்க்க தெரியுது. எனிவேஸ், இந்த இடத்துல வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, ஸ்ருதி இருக்காங்களே சிறுகடி காசை, அதில் அவங்க அம்மாவாக நடிக்கிறவங்க, இப்போது நம்மளுடைய ஐயனார் துணையில் பெரியப்பா கேரக்டர் பண்ணுறவங்க, அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச குறிஞ்சி அவர்கள், அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதில் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் என்னது, மற்ற எந்த அப்டேட் வரல அப்படின்னு அடிக்கடி நினச்சிட்டு இருப்பேன். என்னடா அது பிரவீன் மென்னட் சாருடைய சீரியல் பற்றி அடுத்த அப்டேட் வரல அப்படின்ட்டு. எஸ், சரி, பிக் பாஸ் முடிகிற டைமில் லான்ச் பண்ணுவாங்க. தெரியாமல் ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா ஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நமக்கு அந்த அப்டேட்டே கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது நியூ ஒன் லோடிங் அப்படின்ட்டு நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து நியூ ஒன் லோடிங் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக எம்என் ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிறது அப்போவே உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது தனபாக்கியம் சீரியலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா புது சீரியலோடைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். பிக் பாஸ் முடிஞ்ச உடனே அப்படிங்கும்போது சின்ன மருமகள் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. என்ன சிந்து பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அங்கே 10:30க்கு புது சீரியல் லான்ச் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 7:30 இந்த 2 சீரியலும் டைமு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அங்கே புது சீரியலாக லான்ச் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ், இன்னொரு சீரியல் உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அதை பற்றியும் சொல்கிறேன். எனிவேஸ், பிரவீன் மென்னட் சாருடைய அடுத்த சீரியலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எமன் ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ். அப்போ எமன் முடியுதான்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு புதிய கதை வந்து அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாமல் நீங்களும் நானும் முடிச்சுட்டு கிடக்குறோம். கரெக்டாக சந்தானத்தோட செகண்ட் என்ட்ரி வந்து, அதாவது செகண்ட் ஒய்ஃபோட கதை. ஸோ அது பெருசாக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான்னு கேட்காதீங்க. இன்னும் குட்டி விக்காலாம் பார்க்கணும். ஓகேவா, குட்டி பிள்ளைங்களையெல்லாம் பார்க்கணும். அதனால் நிறைய கதை இருக்குது. விக்கா பற்றி குழப்ப வேண்டாம், எமன் பற்றியும் புரிதலுக்கு. ஸ்டேடியம்.